Welcome back guys. இன்னைக்கு இந்த வீடியோல நாம Syngonium plant பத்தி தான் பார்க்க போறோம். இதுதான் அந்த plant. So இந்த plantோட maintenance and care பத்தி தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இந்த plantக்கு நிறைய நேம் இருக்கு, பட் காமனா எல்லாரும் யூஸ் பண்ற நேம் என்னன்னா Syngonium அப்படி இல்லனா arrowhead plant னு சொல்லுவாங்க. இதோட origin என்னன்னு பாத்தீங்கன்னா சவுத் அமெரிக்கால இருக்க மெக்சிகோ and ஈக்குவேடார் ரீஜன்ஸ்ல இத நீங்க காமனா பார்க்க முடியும். இந்த plant one of the best air purifiers னு சொல்லுவாங்க. இந்த plantோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஏர்ல இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் இந்த லீவ்ஸ் யூஸ் பண்ணி அதை அப்சார்ப் பண்ணி அந்த டாக்ஸின்ஸை ரூட்க்கு கொண்டு போயிட்டு அதை ஃபர்டிலைசரா கன்வெர்ட் பண்ணும். அதுதான் இந்த சிங்கோனியமோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். இந்த plant வந்து இண்டோர் பிளான்ட்டுங்க. இது நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. லோ டு மீடியம் சன்லைட்டில் இது நல்லா சர்வைவ் ஆகும். நீங்கள் பிரைட் சன்லைட்டில் வச்சிங்கன்னா இதோட க்ரோத் ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் இந்த பிளான்ட்டோட லைட் ரெக்யர்மெண்ட். செகண்ட் திங் வாட்டர் ரெக்யர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் வந்துட்டு ஒரு மாய்ஸ்சர் லவ்விங் பிளான்ட்னு சொல்லலாம். இதை நீங்கள் ரொம்ப ட்ரை ஆக விடக்கூடாது. நீங்கள் ஒன்ஸ் வாட்டர் விட்டுட்டு அந்த டாப் சாயில் வந்து ஒரு இன்ச் ஓரளவுக்கு ட்ரை ஆனதும் நீங்கள் அடுத்து வாட்டர் விடணும். இதில் மாய்ஸ்சர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா இந்த பிளான்ட்டோட க்ரோத் ரொம்ப நல்லா இருக்கும். இது மாய்ஸ்சர் லவ்விங் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறதுனால நிறைய பேர் அடிக்கடி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி நிறைய தண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ரூட் ராட் ஆகி அது செத்து போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி மட்டும் பார்த்து கரெக்டாக விடுங்க. அடுத்து ஃபர்டிலைசர் நீங்கள் நார்மலாக எல்லா பிளான்ட்டுக்கும் யூஸ் பண்ணுற ஃபர்டிலைசரை யூஸ் பண்ணலாம். நான் சஜஸ்ட் பண்ணுறது லிக்விட் ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணுங்கள். ஃபர்டிலைசரை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை இதில் விடுங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அது ஈஸியாக அப்சார்ப் பண்ணிக்கிட்டு இமீடியட்டாக அந்த க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த சிங்கோனியம் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நிறைய கலர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் ஷேட்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நான் வாங்கியிருக்கிறது லைட் க்ரீன் அண்ட் டார்க் க்ரீனில் இருக்கிற சிங்கோனியம் வேரிகேட்டட் வாங்கியிருக்கு. இன்னொரு டிப் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் சிங்கோனியம் போய் நர்சரியில் பார்த்து வாங்கணும்னா எப்படி வாங்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சாக வருதா, இப்படி நிறைய பிரான்ச்சஸ் எந்த பாட்டில் இருக்கோ அந்த மாதிரி பாட் சூஸ் பண்ணுங்கள். அது ஏன் நான் சொல்கிறேன்னா இப்போ இதை நீங்கள் ரீபிளான்ட் பண்ணணும், இன்னொரு பேபி சிங்கோனியம் நீங்கள் உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா இது நீங்கள் பிரிச்சிங்கன்னா இது பிரான்ச்சாக அப்படியே வரும். ஒரு பிரான்ச் அப்படியே கொண்டு போயிட்டு நீங்கள் இன்னொரு பாட்டில் வச்சிங்கன்னா அது இன்னொரு பிளான்ட்டாக வளர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இதில் ஒரு நியூ பேபி வந்திருக்கு பாருங்கள். இதுதான் இது நான் வாங்கினதுக்கப்புறம் இப்போது ரீசெண்டாக வந்தது. இந்த பெரிய லீவ்ஸ் எல்லாமே நான் வாங்கினதுக்கப்புறம் வந்தது. இதிலே 2 வெரைட்டி இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த பெரிய லீவ்ஸ் இருக்கிறது ஒரு வெரைட்டி, இந்த குட்டி லீவ்ஸ் இருக்குது தெரியுங்களா, இது இன்னொரு வெரைட்டி. பிகினிங் கார்டனர்ஸ்க்கு நான் இந்த பிளான்ட் சஜஸ்ட் பண்ணுவேங்க. ஏன்னா இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஏர் பியூரிஃபையர்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் டு கில் பிளான்ட். நீங்கள் கார்டனிங் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளான்ட்டை வாங்குங்க. அந்த 5 பிளான்ட் லிஸ்ட்டில் இந்த பிளான்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு இம்பார்ட்டண்ட் திங் என்னென்னா இந்த பிளான்ட் வந்து லீவ்ஸ் யூஸ் பண்ணி ஏரில் இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் அப்சார்ப் பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக இந்த பிளான்ட் மேலே டஸ்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஃபார்ம் ஆக விடாதீங்க. எவ்ரிடே நீங்கள் ஸ்ப்ரேயர் வச்சோ இல்லை ஒரு வெட் கிளாத் வச்சோ இந்த பிளான்ட் மேலே தொடச்சி விடுங்க. அந்த டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து அந்த பிளான்ட் ப்ரீத் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி இந்த பிளான்ட் ஸ்டார்டிங்கில் வரும்பொழுது உங்களுக்கு எப்படி வரும்னா ஒரு ஊசி மாதிரி வரும். இதோட லீவ்ஸ் எல்லாமே நான் காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. இங்கே பாருங்கள், இது வந்து நியூ லீஃப் இப்போ தான் வெளியே வருது. வெளியே வரும்பொழுது ஒரு ஃப்ளவர் மாதிரி இப்படி தான் வரும். வெளியே வந்தது பிறகு இந்த மாதிரி பெருசாக விரியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேட்ஸ் எதுவுமே இல்லை, வெறுமனே லைட் க்ரீன் தான் இருக்குது. இந்த பிளான்ட் ஏஜ் ஆக தான் இதோ சைடில் எல்லாமே டார்க் கலர் க்ரீன் ஷேடு இல்லை வேரிகேஷன் வரும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த லீஃப் உங்களுக்கு தெரியுதா, இது வந்து ஓல்டு லீஃப். அதனால் சைடில் கார்னர்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் கலர் ஷேடு இருக்குது. ஆனால் இந்த நியூ லீஃபில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. இது ஏஜ் ஆக தான் இந்த மாதிரி டார்க் கலர் ஷேட் இதில் ஃபார்ம் ஆகும். இந்த வெரைட்டியில் பாருங்கள், இதுவுமே நியூ லீஃப் தான். அதனால் உங்களுக்கு வேரிகேஷனே இல்லை. ஆனால் ஓல்டு லீஃபில் பார்த்தீங்கன்னா அந்த டார்க் கலர் வேரிகேஷன் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஓல்டு லீஃப், உங்களுக்கு டார்க் கலர் ஷேட் தெரியுதா. ஸோ இந்த சிங்கோனியம் பிளான்ட்டோட நேச்சரே அதுதான். அதில் வேரிகேஷன்ஸ் எல்லாம் ஏஜ் ஆக தான் ஃபார்ம் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிங்கோனியமோட மெயின்டெனன்ஸ் அண்ட் கேர் எல்லாம் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் இதெல்லாம் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தேன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.